Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important and expected topic for the mains 2026, that is WHO Global Pandemic Agreement. See, இந்த question ரொம்ப முக்கியம். So WHO Global Pandemic Agreement seeks to strengthen the global pandemic preparedness. Strengthen the global pandemic preparedness through international cooperations and equitable access to health resource. So இது வந்து ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஸ்டேட்மெண்ட். WHO பேண்டமிக் குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா, குளோபல் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுது? த்ரூ இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அண்ட் ஈக்குவட்டபிள் அக்சஸ் டு ஹெல்த் ரிசோர்சஸ். இது மூலயமா ப்ரமோட் பண்ணுது. டிஸ்கஸ் கீ பில்லர்ஸ் அண்ட் எக்ஸாமின் த சேலஞ்சஸ் இன் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஹைலைட்ஸ் இந்தியாஸ் ரோல் இன் அட்வான்சிங் குளோபல் ஹெல்த் ஈக்விட்டி. ஸோ ஆக்சுவலாக ஒரு இதிலிருந்து நம்ம 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மீன்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஐ ஹேட் மேட் அ காம்ப்ரிஹென்சிவ் கொஷின். ஸோ யூ கேன் 2 இடத்தையுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி. WHO குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து அது வந்து என்ன சொல்ல வருது, குளோபல் ப்ரிப்பேர்னஸை பற்றி அது என்ன சொல்லுது, இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன், ஈக்குவட்டபிள் அக்சஸ் டு ஹெல்த் சிஸ்டத்தை பற்றி என்ன சொல்லுது, அப்புறம் அதோட கீ பில்லர்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் இந்தியாவோட ரோல் என்ன. First Global Pandemic Agreement 2025. So this was adopted in 78th World Health Assembly, which was held in 20th May 2025 under Article 19 of the WHO Constitution. First எப்போ அடாப்ட் பண்ணாங்க? 78th World Health Assembly 2025. First Global Pandemic Treaty, only second legally binding WHO instrument. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். வாட் இஸ் த செகண்ட்? அப்போ ஃபர்ஸ்ட் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் என்னது? ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கன்வென்ஷன் ஆன் டொபாக்கோ கண்ட்ரோல். சீக்ஸ் டு ஸ்ட்ரென்தன் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ். ஸோ இதோட எய்ம் என்ன? டு ஸ்ட்ரென்தன் த பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் த்ரூ இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அண்ட் ஈக்குவட்டபிள் அக்சஸ் டு தி ஹெல்த் ப்ராடக்ட்ஸ். இதுதான் Global Pandemic Treaty. This is the Global Pandemic Treaty. Okay, what is its background? So this is not necessary for the answer. ஸோ ஆக்சுவலாக இதோட நெகோசியேஷன் அப்படிங்கிறது டிசம்பர் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசம்பர் 2021 ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ ஒமைக்ரான் COVID-19 அந்த சீசனில் இருந்தது. ஸோ இட் வாஸ் ட்ரிகர்டு பை வேக்சின் நேஷனலிசம், சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் அண்ட் அன்ஈக்குவல் அக்சஸ் டு தி வேக்சின்ஸ் அண்ட் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ ஸ்டடிஸ் இண்டிகேட்ஸ் தட் equitable vaccine distribution could save more than over 1 million additional lives globally. ஸோ ப்ராப்பராக வேக்சின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா 1 million additional lives வந்து குளோபலாக நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும்? சேவ் பண்ணியிருக்க முடியும். These are all the reasons why global pandemic treaty has been evolved. Key pillars of the agreement என்னது? ஸோ இந்த குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டியோட அக்ரிமெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட், பேத்தோஜன் அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங். பேர்லேயே பேத்தோஜன் அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் ஃபர்ஸ்ட் கீ பில்லர். செகண்ட், டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். தேர்ட், குளோபல் சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக் நெட்வொர்க். ஃபோர்த், கோஆர்டினேஷன் ஃபினான்ஷியல் மெக்கானிசம். ஃபிஃப்த், ரிசர்ச் ஃபண்டிங் அண்ட் பப்ளிக் அக்சஸ். சிக்ஸ்த், சாவர்ஜின் சேஃப்கார்ட்ஸ். ஸோ இந்த 6 பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கு? கீ பில்லர்ஸ் இருக்கு. பேத்தோஜன் அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங். ஸோ ஃபார்மகெட்டிக்கல் கம்பெனிஸ் ரிசீவ் அக்சஸ் டு பேத்தோஜன்ஸ். ஸோ ஃபார்மகெட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேத்தோஜன்ஸோட அக்சஸ் அண்ட் ஜீனோமிக் டேட்டா. ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேத்தோஜன்ஸ் சாம்பிள்ஸோட அக்சஸ், ஜீனோமிக் டேட்டா. இன் ரிட்டர்ன் அவங்க என்ன பண்ணணும்? இது ரிசர்ச்காக தான் கண்டிப்பாக வந்து ஃபார்மகெட்டிக்கல் கம்பெனிஸ் வாங்க போகிறாங்க. அப்போது 10% ஆஃப் பேண்டமிக் ரிலேட்டட் வேக்சின்ஸை அவங்க வந்து கொடுத்துடணும். ஸோ 10% ஆஃப் பேண்டமிக் ரிலேட்டட் வேக்சின்ஸ், டயக்னோசிஸ், தெராபெட்டிக்ஸ் வந்து WHO ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கணும். அடிஷ்னல் 10% வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும். ஸோ எஸ், நான் உங்களுக்கு பேத்தோஜன் அக்சஸ், ஜீனோமிக் டேட்டா எல்லாமே கொடுத்துட்றேன். அதுக்கு பதிலாக எனக்கு ரிட்டர்னாக 10% ஆஃப் வேக்சின்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருங்க. அடுத்த 10% வந்து எனக்கு என்ன கொடுத்துருங்க? வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ப்ரமோட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, எக்ஸ்பர்டீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் நோ-ஹவ். ஸோ இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது என்ன பண்ணும்? எய்ம்ஸ் டு ஸ்ட்ரென்தன் தி வேக்சின் அண்ட் ஃபார்மகெட்டிக்கல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இது மாதிரி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இந்த டெக்னாலஜி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குளோபல் சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் ensures equitable, timely, affordable access to the pandemic related medicine products. So இதோட key pillars வந்து equitable, affordable access to the pandemic related medical products. Seeks to reduce the supply chain bottlenecks. So during global health emergency. Coordinating financial mechanism. Dedicated financial framework for pandemic prevention.
அண்ட் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ கோஆர்டினேட்டட் ஃபினான்ஷியல் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் ட்ரீட்டி வந்து பேசுது. சப்போர்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ரிசர்ச் ஃபண்டிங் அண்ட் பப்ளிக் அக்சஸ். Public funding research are must included provisions for equitable and timely access resulting medical products. So public funded research வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து equitable and timely access to the medicinal products நம்ம வந்து ஆட் பண்ணணும். Governments are encouraged to intervene when public funded medicines become inaccessible or unaffordable. ஸோ பப்ளிக் ஃபண்டட் மெடிசன்ஸ் வந்து இன்அக்சசபிளா அன்அஃபோர்டபுளா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வரும்போது கவர்மெண்ட் வந்து இன்டர்வீன் ஆகலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்கு. சாவர்ஜின் சேஃப்கார்ட்ஸ். ஸோ இந்த குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி வந்து சேஃப்கார்ட்ஸ் சாவர்ஜிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுமானா நோ. பட் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல இவங்க சாவர்சிட்டியோட சேஃப்கார்ட்ஸ் மீன்ஸ் ஒரு கண்ட்ரியோட சாவர்சிட்டிக்குள்ள தலையிடுவாங்க அப்படின்னா WHO கேனாட் ஓவர் ரைட் டொமஸ்டிக் லாஸ். டொமஸ்டிக் லாஸ் அவங்களால ஓவர் ரைட் பண்ண முடியாது. நேஷனல் பாலிசி அவங்களால ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ நோ அத்தாரிட்டி. WHO ஹாஸ் நோ அத்தாரிட்டி டு இம்போஸ் லாக்டவுன்ஸ், வேக்சின் மேண்டேட்ஸ், travel restrictions, border control. So countries retain full sovereignty over pandemic response decision. இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் எடுப்பாங்க, கண்ட்ரிஸ் தான் எடுப்பாங்க, WHO எடுக்க மாட்டாங்க. கீ கன்சர்ன்ஸ் என்ன இஷ்யூ? லிமிட்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர். சி WHO lacks authority to compel the compliance. Effective dependence on voluntary implementation by member states. WHO ட்ரீட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ வாலண்டியர் மெக்கானிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் பிசினஸ் ஈக்விட்டி. டென்ஷன் பிட்வீன் ஃபார்மகூட்டிக்கல் இன்னோவேஷன்ஸ், இன்சென்டிவைஸ் அண்ட் ஈக்விட்டபிள் அக்சஸ் டு தி மெடிசன்ஸ். Debate continues over balancing IPR protection with the technology sharing. ஸோ ஐபிஆர் ப்ரொடெக்ஷன் வித் டெக்னாலஜி ஷேரிங்ல இன்னும் டிபேட் போயிட்டு தான் இருக்கு. அன்சர்டனிட்டி அரௌண்ட் பேத்தோஜன் அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங். ஆப்ரேஷனல் டீடைல்ஸ் ஆஃப் பெனிஃபிட் ஷேரிங் மெக்கானிசம் ரிமைன்ஸ் அண்டர் தி நெகோசியேஷன். இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளாரிட்டி இல்லை. ஃபைனல் ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்பெக்டட் இன் 2026 வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி. US withdrawn from WHO. ஸோ யூஎஸ் வந்து WHOல இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் US வீக்கன்ஸ் த ட்ரீட்டி எஃபெக்டிவ்னஸ். மேஜர் ஃபார்மகூட்டிக்கல் ஃபிர்ம்ஸ் மே ரிமைன் அவுட் சைட் த கீ ஷேரிங் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு பிக் பிளேயர் இல்லை அப்படின்னா அது மற்ற பிளேயர்ஸும் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ இந்தியாவோட ரோல் என்ன? சாம்பியன்ஸ் ஆஃப் ஈக்விட்டி. அட்வான்ஸ் ஈக்விட்டபிள் அக்சஸ் டு வேக்சின்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் தெரபியூட்டிக்ஸ் ஃபார் லீஸ்ட் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். இதுக்கு லீஸ்ட் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அக்சசபிள் ஆகக்கூடிய வேக்சின்ஸ். ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் குளோபல் சாலிடாரிட்டி அண்ட் ஆன்டி வேக்சின் நேஷனல் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் IPR ஃபிளெக்சிபிலிட்டி. அலாங் வித் சவுத் ஆஃப்ரிக்கா லெட் WTO டிமாண்ட் ஃபார் COVID-19 ட்ரிப்ஸ் வேவர். நம்ம வந்து ட்ரிப்ஸ் வேவர் வந்து கேட்டுட்டு இருக்கோம் WTO கிட்ட. ஸோ யாரோட சேர்ந்து? சவுத் ஆஃப்ரிக்காவோட. கண்டினியூஸ் டு புஷ் பேலன்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷன்ஸ். ஹெல்த் சிஸ்டம் ரெசிலன்ஸ். Support investment in public infrastructure, healthcare workforce, capacity building, pandemic preparedness. Significance. Institutionalized lesson from COVID-19. COVID-19க்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு கோஆர்டினேட்டடாக இருக்கணுன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்கு. ஷிஃப்ட் குளோபல் ஹெல்த் கவர்னன்ஸ் ஃப்ரம் ஹடாக் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பேர்னஸ். ஸோ அதுதான் ஹடாக் கிரைசிஸ் வந்துட்டு அப்புறம் சடனாக வந்து ஒரு செட்டப்பை பில்ட் பண்ணுறதை காட்டிலும் இந்த மெத்தட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர்னஸாக இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ப்ரமோட்ஸ் ஈக்விட்டி, ரெசிலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இன்டர்நேஷனல் ஆக்ஷன்ஸ் டியூரிங் பேண்டமிக்ஸ். ஸோ எஸ், WHO ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ட்ரான்ஸ் ஃபேட். See, this is a separate thing. இது வந்து அடுத்த இன்னொரு கொஷின் தான். பட் WHO ரிலேட்டடாக வருதுங்கிறதுனால நான் இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். Okay, so WHO recommends limiting trans fat to okay, let me explain this question in next part because ஒரு கொஷின் ஒரு பாட்டுங்கிற மாதிரி போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் UPSC வினோத். கண்டிப்பாக இந்த கொஷின் ஒன்று we can expect this question, WHO pandemic treaty, or else similarly we can expect the antimicrobial resistance, AMR. So glass AMR. ஸோ அந்த கான்செப்ட்ஸில் நமக்கு வந்து கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இது வந்து நெக்ஸ்ட் கொஷின் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் UPSC வினோத். கீப் ஃபாலோயிங், கீப் சப்போர்ட்டிங்.